என்ன மதியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? அது சரி, நீங்க காலைல இருந்து எனக்காக இங்கேயே நிக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ். உங்கள கட்டிக்கலாமா? கட்டிக்கோங்க. ஐயோடா! என்னடா இது? நம்ம சுரேஷா இது? அடிபணிஞ்சு, அடிபணிஞ்சு, அடி மேல அடி வச்சு, அப்படியே கொஞ்சி, கெஞ்சி, நம்ம மதிக்கிட்ட பேசுறது பார்க்கவே நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுத்துருங்க அன்புறவுகளே. இப்ப நம்ம ஆளு எப்படி பேசுனாரு பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சு. "மேடம் என்ன பேசாம இருக்கீங்க?" அப்படிங்கிற கட்டத்துல பதில் அடி குடுக்குறாங்க பார்த்தீங்களா மதி, வேற லெவல் தான் சொல்லணும். அம்மா தாயே! அதுக்கு நீ பேசாமயே இரும்மா. நான் உன்னை கேட்டது தப்பும்மா." இந்த அளவுக்குலாம் இறங்குவாருன்னு நினைக்கவே இல்லங்க. அடுத்து அதே மாரி வேலை போன காரணம் மாமான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரூம்ல உட்காந்து பேசுறாங்க. அந்த அந்த உரையாடல் நல்லா இருந்துச்சு. அவரு சொல்ற விதத்துலயும் கரெக்ட் தான். மாமா அவ்வளோ சீக்கிரம் முறிச்சுக்க முடியாதுன்னு சொன்னா, யாரோ எவரா இருந்தாலும் கூட முறிச்சுக்க முடியாதுன்னு சொல்லலாம். இது அக்கா புருஷன்ங்க. அக்கா புருஷன போய் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் மன்னிச்சு விட்டு போற காலம் அக்காவுக்காக, தங்கச்சிக்காக. இவரு சுரேஷ பொறுத்தவரைக்கும் நல்லவங்க. மாமனார், மாமியார பொறுத்தவரைக்கும் நல்லவங்க. இப்பதான் ஒரு ஜஸ்ட் 2 அடி அடிச்சிருக்காரு அவ்வளோதான். 1 அடி அடிச்சாலும் சரி, 1000 அடி அடிச்சாலும் ஒண்ணு தான் இல்லைங்கல. ஆனாலும் இவரு நெறைய நல்லது செஞ்சிருக்காரு. நல்ல ஒரு இவங்களுக்குள்ள ஒரு உறவு இருந்துட்டு இருக்கு. அத எப்படி முறிக்க முடியும்? இதே வாய் புருஷன அடிச்சுப்புட்டான்னா, ரேவதிக்கும் "ஏன்டா அப்படி பண்ண?" அப்படின்னு கோவம் திரும்பலாம். இப்ப பாத்தீங்களா? அப்படியே கொஞ்சிக்கிட்டு, "அத்தை இந்த வந்துட்டேன் அத்த." நல்லா என்ன கவனிச்சுக்கிறாரு. 2 வாட்டி பொய்யாவோ நடிச்சாலும் அழகா அப்படி கொஞ்சி பேசினோனே, புருஷங்க பேசினோனே, "ஆ என் புருஷன போல உண்டான்னு" சொல்ற உலகம் தான். ரேவதி அப்படி சொல்லாதான். இருந்தாலும், "அவர் நல்லவர் தான்டா. நீ அப்படிலாம் பேசாதடா" அப்படின்னு சொல்லும் வாய். அதனால தான் புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு மட்டும் போகவே கூடாதுங்க. போகலாம். லைட்டா ஒரு அளவுக்கு இருந்துக்கலாம். மத்தபடி அடிச்சு "நீ தான் தப்பு, நீ தான் தப்பு" அப்படின்னு யாருக்காகவும் பேசிறாதீங்க. நீங்க தப்பு பண்ணாம நடந்துக்கங்க. அப்படி சொல்லி வேணா சமாதானப்படுத்துங்க. சுரேஷ் சும்மா சொல்லக்கூடாது. ரொம்பவே ஃபீல் பண்றாரு. மாமா அப்படி வேல போகும்னு நினைக்கவே இல்ல. அவர் இப்படி பண்ணுவாருன்னு நினைக்கவே இல்ல மதி அப்படிங்கிறாங்க. நீ அப்பவே சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறாங்க பாருங்க. அடே அம்மா! இந்த பிள்ளைட்ட பேசுறதுக்கே எல்லாரும் பயப்படணுங்க. அப்புறம் ஒரு மனுஷன் எப்படிங்க பேசுவான்? ஒரு மிலிட்டரி மேன் மாதிரி சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? கேட்பாங்க தான் ஒருத்தவங்க. இதே மலரா இருந்தா இப்படிலாம் கேட்காது. "ஏன் பாக்கியராஜ் சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்ப?" அப்படிதான் கேட்கும். ஆனா நம்ம மேடம் பார்த்தீங்களா, சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அப்படியே கஞ்சி போட்ட யூனிஃபார்ம் மாரி முர்ரப்பா, வெர்ரப்பா, அப்பா பிரமிடு சிலை மாதிரி. "நான் ஒண்ணும் பண்ண முடியாதுதான்" அப்படிங்கிறாரு. "பார்த்துக்கலாம். உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும்" அப்படிங்கிறாங்க. "ஏன் இங்கே உட்காரு" எந்திரிச்சு போற மதிய, "ஏன் ஏன் 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 இங்க போற?" அப்படின்னு கேட்கறது நல்லா அழகா இருந்துச்சு. "இல்ல நான் வேலை இருக்கு. நீங்க தூங்குங்கிற" மாரி வேலைக்கு அதாவது எழுதி போடுறாங்க இல்லையா? அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க இன்டர்வியூக்கு. காலையில எந்திரிச்சுட்டு மலர்ட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியலன்ட்டு. "பரவால்ல மதி" அப்படின்னு சாம்பார குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு 2 பேரும் அக்கா, தங்கச்சியும் சூப்பரா இருக்காங்க. இருந்தாலும் மனசு கேட்காம, "ரேவதி அண்ணி எப்படி இருக்காங்கன்னு தெரியலன்னு" ஃபோன போட்டு கேட்டு நல்லா இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நிம்மதியா சேலை கட்டியிருக்காங்க மதி சூப்பரா இருக்கு. தலையெல்லாம் சீவாம தான் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு தலையெல்லாம் சீவி கீவி கிளம்ப போக, நம்ம ஆளு போலீஸ் ட்ரெஸ்ல டக்கு டக்குன்னு டிப்பு டப்பா வந்து நிக்க, 2 பேரும் ஒண்ணா போற பார்த்துட்டு மாமியார் பாத்துரும். "என்ன 2 பேரும் ஒண்ணா போற மாரி இருக்கு. ஹலோ என்ன?" அப்படிங்கிற மாரி பாக்குறாங்க. அதாவது கேட்கல. "என்ன?" அப்படிங்கிற மாரி "ஏய் என்னடி பாக்குற?" "நான் பார்த்தேன். பாக்குறது தப்பா?" "இல்ல நீ பாக்குறப்ப தான் என்ன மிரட்டுற மாரில இருக்கு." "நான் ஒண்ணுமே பாக்கலங்க. நான் வெளில போறேன்." "எங்க போற?" "அதான் வேலை இல்லைல்ல." அப்படிங்கிறாங்க. வேலை இல்லைன்னு நான் சொன்னேனா? வேலைக்கு போணும்னா முதல்ல இன்டர்வியூக்கு போகணும். அதுக்கு தான் நான் போறேன். "இங்க பாரு, அதெல்லாம் தேவையில்ல. அதான் முடிஞ்சு போச்சுல்ல. அப்புறம் எதுக்கு போற? வீட்ல இருக்க வேலைய பாக்க வேண்டியது தானே." அப்படிங்கல. வீட்ல இருக்க வேலைய பாக்குறதுக்கு அப்படின்னு மதிய திரும்பியில மலர் வந்துருது. "அத்த அத்த அதான் நான் முடிச்சுட்டேனே அத்த. நான் இருக்கேன். நீ ஒரு ஆள எம்புட்ரி பாப்ப?" "அத்த அப்ப இத்தன நாள் நான் தானே பார்த்தேன். அப்ப யாருமே எனக்கா உதவி பண்ணலையா அத்த?" அப்படிங்கல. "சரி, இங்க பண்றதுக்கு யாரும் இல்லைல. என்னால முடியாது. இப்ப இவ இருக்கால்ல, இவ பார்த்துக்கட்டும் அத்த. நான் இப்ப எல்லாத்துக்கும் 6, 7 பேருக்கு சமைச்சுட்டு இருக்கேன். இப்போ ஒரு கைப்பிடி அரிசி கூட போடப் போறேன். ஒரு 2 தேங்காய் சில்லு கூட வைக்கப் போறேன். ஒரு தக்காளி, வெங்காயம் பாதி பாதி போடப் போறேன். அவ்வளவுதான். இதுக்கு அவ வந்து என்ன பண்ணணும்? வேணாம், தேவையில்ல. என் தங்கச்சிக்கு நான் பண்ணாம யார் பண்றது? மதி நீ கிளம்புமா." அப்படி அப்படின்னுக்குறாங்க மதியும் மலரும். நீயும் இப்ப அவள கெடுக்க ஆரம்பிச்சிட்டடி. உன்னோட ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு மாமியார் பார்க்க, சுரேஷ் என்ன பண்ட்டாங்க, "அம்மா விடுங்களேம்மா. பிரச்சனை வருது. இந்த வீட்ல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வருதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உருவாக்குறது நீங்க தான்." ஐயோ! ஐயோ! ஐயோன்னு நெஞ்சில அடிச்சுக்கிறது. "என்னடா பேசுற?" சுரேஷ் பேசின கையோட ஆடி போகுது. ஐயோ! ஐயோ! இந்த வீட்ல கேட்க நாதி இல்லையா? நான் தான் உருவாக்குறேன்னு சொல்ட்டானே! இவ பொண்டாட்டி என்ன மயக்குனாளோ, மாயாஜாலம் பண்ணாளோ, மாயாஜாலம் பண்ணாளோன்னு சொல்ல, "ஹலோ இங்க பாருங்க." "என்னடி அலோங்கிற?" உடனே மாமியா வந்து கேட்க, மதிய பார்த்து, மதி தாங்க அலோங்கிறது. என்ன பண்றாங்க, "இங்க பாருங்க, சும்மா உங்க பையன திட்டுறாங்க, அவரோட நிறுத்திக்கங்க. ஏன் என்ன இழுக்குறீங்க? நான் யாருக்காவது யாருக்காவது வம்புக்கு வரேனா? தலையிடுறேனா? நான் பாட்டுக்கு கிளம்பி நான் இன்டர்வியூ போயிட்டுருக்கேன். உங்க
புள்ள அங்க நிக்கிறாரு. நின்னா ஏன்னு கேட்டுக்கங்க. அதுக்கு ஏன் என்ன இழுக்குறீங்க? அப்படின்னு கேட்டகையோட தப்பு தாண்டியம்மா, தப்புதான், தப்புதான், தப்புதான். இனிமே நான் யார்ட்டயும் பேசல. டேய் சுரேஷு உன்ட்ட கேட்பேன்டா. நீ என் புள்ளடா. எங்கடா போற? அவள எங்கடா கூட்டி போற? அம்மா அவள கூட்டி போறேன்னு நான் எப்பம்மா சொன்னேன்? அப்ப 2 பேரும் ஒண்ணா நிக்கிறீலடா. வீட்ல ஒண்ணா நின்டா வாசப்படில இருக்கிறோம். அவ கிளம்பிட்டு இருக்கா. நான் பாட்டுக்கு என் டியூட்டிக்கு போயிட்டுருக்கேன். அதுக்கு ஏன்டா ஒரு நேரத்துல வரணும்? அம்மா நான் பாட்டுக்கு கிளம்புறேன். அவன் பாட்டுக்கு கிளம்பியிருக்கான்ம்மா. அதுக்காண்டி இந்தா இப்ப பாருங்க ஒரு நாய் போகுது. அப்போதைக்கு ஒரு நாய் போகுதா? இதுவும் வர்றதுனால இதையும் நாங்க ரெடி பண்ணி போறோம்னு அர்த்தமா? என்னம்மா நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க போறாங்க. அதே மாரி மலர் அக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. டேய் 2 பேரும் ஒண்ணா வாடா போறீங்க? சரிங்க. இப்ப 2 பேரும் ஒண்ணா தான் போனா தான் என்ன? ஆ? அப்படியே சுரேஷ் பார்க்குறாரு மலர. ஒண்ணா போனா தான் என்ன? போனா என்னங்க? அவர் தானே என் புருஷன். ஓ! உனக்கு அந்த நெனப்புலாம் இருக்கா? அப்படின்னு மாமியார் கேட்க, அந்த நெனப்புலாம் இருக்கு. உங்களுக்கு தான் நான் மருமகங்கிற நெனப்பு இல்ல அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் கிளம்புறாங்களா 2 பேரும். மாமியாக்காரி வாய அடைச்சு போய் நிக்க, வாங்க அத்த அப்படின்னு மலர கூட்டிட்டு போறாங்க. இப்ப வெளில வந்துட்டு ஆட்டோவுக்கு நின்னுகிட்டு இருக்காங்களா, வண்டிய வச்சு கிர் கிர்ன்னு குடுக்குறாரு நம்ம ஆளு கியர. சாரிங்க ஹாரன் குடுக்குறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. என்ன? எங்க போற? வா நான் விட்டுட்டு போறேன். ஒண்ணும் இல்ல நான் போறேன். வாமதி! ஏன் ஆட்டோவுக்கு ஏன் நின்னுட்டு இருக்க? அப்படிங்கையில ஒரு ஆட்டோ வருது. கைய காட்டுறாங்க. இல்லங்க, இல்லங்க. நீங்க போங்க, போங்க அப்படின்னு சுரேஷ் சொல்ல, இல்ல அவங்க கேட்கறாங்களே, போங்கன்னு சொன்னேன். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறாரா, அதனால சரிங்கன்னு போறாங்க. அண்ணா, அண்ணே, அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுட்டு மலர் என்ன பண்றாங்க, திரும்புறாங்க. உங்கள யாரு அவர சொன்னது? ஏன், ஏன் நான் தான் சொன்னேன். என் வண்டியில உட்காரு. நான் இருக்கேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அப்புறம் உங்க கூட வந்தேன்னு சொல்லிட்டு, உங்க அம்மா கத்துறதுக்கா? பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. கூட்டி போக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அப்ப ஒண்ணும் சொல்ல முடியல. நான் திட்டிட்டு தானே மதி வந்தேன். நான் பாட்டுக்கு போறேன். அவ பாட்டுக்கு போறான்னு சொன்னீங்க. தைரியமா நான் வந்தா என் பொண்டாட்டி கூட்டி போவேன்னு நீங்க சொன்னீங்களா? நான் சொன்னேன்ல. ஐயோ! நீ பேசுறதெல்லாம் பாயிண்டா தான் இருக்கு மலரு. ஐயோ! மதி நீ பேசுறதெல்லாம் கரெக்ட்டு தாம்மா. பாயிண்டா தான் இருக்கு. தப்புதான், தப்புதான். நான் அங்கேயே கேட்டுருக்கணும். இனிமே நான் கேட்கிறேன். ஸ்பாட்லயே கேட்கிறேன். போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறி உட்கார்றீங்களா? அப்படிங்கல சரின்னு சொல்லிட்டு ஏறி உட்கார்றாங்க. அப்படியே கண்ணாடியில பார்க்குறாரு. அழகா மஞ்சள் கலர் மேனியில, மஞ்சள் கலர் சேலையில முகம் அப்படி பளபளன்னு ஜொலிக்குதே! அப்படின்ட்டு ரசிக்கிறாரு மதிய நம்ம சுரேஷு. அதுக்கப்புறம் எந்த இடம்னு கேட்குறாங்க. கூட்டிக்கிட்டே போறாங்க. அந்த இடத்துல விட்டுறாங்க. இன்டர்வியூ எத்தன மணிக்கு? அப்படிங்கிறாங்க. இன்னும் 1 மணி நேரத்துல நடக்கும் அப்படிங்கிறாங்க. சரி எப்ப முடியும்? அது சொல்ல முடியாது. 12, 1 மணி கூட ஆகலாம். சரி நான் வெயிட் பண்றேன். நீ போயிட்டு வா. அதெல்லாம் வேணாம். நீங்க வேலைக்கு போங்க அப்டிங்கிறாங்க. இல்ல நான் இருக்கிறேன். வேணா நீங்க போங்க. இது எப்படியும் 1, 1:30 ஆயிரும். 2 வாட்டி இன்டர்வியூ பண்ணுவாங்க அப்டிங்கல. சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு மாப்பிள. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? போயிட்டு மறுபடியும் வந்து உட்கார்ந்துருக்காரு. இவங்க இன்டர்வியூ முடிஞ்சு வெளில வராங்க. பார்த்தோனே ஆச்சரியப்படுறாங்க. என்ன நீங்க ஏன் நிக்கிறீங்க? இந்நேரம் வரைக்கும் நின்னுட்டு இருந்தீங்களான்னு ஒரு ஆச்சரியத்தோட கேட்க, இல்லங்க நான் போயிட்டு தான் வந்தேன் அப்டிங்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. மதி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. வாழ்த்துக்கள்னு எல்லாம் கை குடுத்துட்டு போக, இன்னைக்கு தான் இப்ப தான் வந்தா. அதுக்குள்ள எல்லாரும் பழகி எல்லாரும் அன்பா பேசுறாங்க. நம்ம வீட்ல மட்டும் ஏன் மதிக்கிட்ட கடுகடுன்னு எல்லாரும் விழுகுறோம் அப்படின்னு இப்ப தாங்க சுரேஷுக்கு மண்டையில உரைக்குது. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.